அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நிறைவடைஞ்சது. சித்ரா பௌர்ணமியை தொடர்ந்து கிரக நிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், தொழில் வியாபாரம் எப்படி நடைபெறும், துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, நினைத்ததெல்லாம் நிறைவேறி வாழ்க்கை நிம்மதி அடைகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 2026 பாக்கியோதயத்தையும் அதே சமயம் சில திடீர் மாற்றங்களையும் ஒரே நேரத்தில் வழங்க போகுது. யோகக்காரகனான சனி 6ஆம் வீட்டில் ரோக சத்ருஸ்தானம் நிலையாக இருந்து உங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்கிறார். இந்த மாதம் கிரகங்களின் மாற்றங்கள் உங்கள் வியாபாரம் மற்றும் பாக்கியஸ்தானங்களை வலுப்படுத்துது. மே 11 அன்று தன சப்தமாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவதும் மற்றும் மே 14 அன்று லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடு மிதுனத்தில் நுழைவதும் சமூகத்தில் பெரும் புகழையும் செல்வத்தையும் உங்களுக்கு தேடித்தரப்போகுது. மே 15க்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தின் தாக்கத்தால் கொஞ்சம் விழிப்புணர்வு உங்களுக்கு தேவை. 6ஆம் வீட்டில் யோகக்காரகனான சனி இருக்கிறதால அலுவலகத்தில் உங்கள் திறமையெல்லாம் நிரூபிக்க இது சரியான நேரங்க. மாதம் முற்பகுதியில் லாபாதிபதி சூரியன் 7ல் உச்சம் பெற்று லக்கணத்தை நேரடியாக பார்க்கறதால உங்கள் தலைமை பண்புகளுக்கு சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள்லாம் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்குவாங்க. ஆனால் மே 15க்கு பிறகு சூரியன் மற்றும் புதன் 8ஆம் வீடான ரிஷபராசியில் நுழையிறதால தொழில் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்கள்லாம் நிகழலாம். எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். இருந்தாலும் ஐடி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு 8ஆம் வீட்டில் ஏற்படும் புதாத்திய யோகம் புதிய திட்டங்களை பெற்றுத்தரும். மேலும் வியாபாரம் மற்றும் சுயதொழில் பற்றி கேட்டிங்க அப்படின்னா வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. மே 11 அன்று வியாபார ஸ்தானாதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது வியாபார வளர்ச்சிக்கு ரொம்பவே சாதகமானது. உங்கள் முடிவுகளில் வேகமும் தைரியமும் வெளிப்படும். போட்டியாளர்கள் உங்களுக்கு முன்னிற்கவே முடியாது. மே 14 வரை வியாபார ஸ்தானத்தில் உச்சம் சூரியனின் தாக்கத்தால் பெரிய நிறுவனங்கள் அல்லது அரசாங்கத்திடமிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. கூட்டாண்மை வியாபாரங்களில் லாபம் வந்தாலும் ஆட்சி பெற்ற செவ்வாயின் தாக்கத்தால் கூட்டாளிகளிடம் ஆதிக்கம் செலுத்த நினைப்பீங்க. இது பிணக்குகளுக்கு வழிவகுக்குங்க. முடிவுகளை கூட்டாக எடுக்கிறது தான் நல்லது. மேலும் நிதிநிலைமை மற்றும் பணலாபத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் திருப்திகரமாக இருக்க போகுது. தனஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறதால அன்றாட வருமானம் அற்புதமாக இருக்கும். வியாபாரம் மூலமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். மே 15 முதல் 11ஆம் அதிபதி லாபாதிபதி சூரியனும் 9ஆம் அதிபதி புதனும் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில் இணையிறது ஒரு வகையான திடீர் பணயோகத்தை உண்டாக்கும். நீண்ட நாளாக வராத பழைய கடன்கள்லாம் எதிர்பாராத விதமாக வசூலாகும். காப்பீடு அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பணம் கைக்கு வந்து சேரும். மே 14க்கு பிறகு லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதால உங்கள் சேமிப்பு திட்டங்கள்லாம் வெற்றியடையும். மேலும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பற்றி கேட்டிங்க அப்படின்னா மாதம் முற்பாதியில் 7ல் உச்ச சூரியனின் பார்வை லக்னத்தின் மீது விழுவதால் உங்களில் உற்சாகமும் உஷ்ணமும் அதிகமாக இருக்கும். மே 15க்கு பிறகு சூரியனும் புதனும் 8ஆம் வீட்டில் நுழையிறதால ஆரோக்கிய ரீதியாக சில முன்னெச்சரிக்கைகள்லாம் நீங்கள் எடுக்கணும். அஷ்டமத்தில் சூரியனால் கண் எரிச்சல், உடல் சோர்வு மற்றும் வயிறு சம்பந்தமான உஷ்ண பிரச்சனைகள்லாம் வரலாம். ஆனால் மே 14 அன்று லக்னாதிபதி சுக்கிரன் ரொம்பவே சுபமான 9ஆம் வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு ஒரு பலமான ஸ்ரீராம ரட்சியாகும். இந்த கிரகநிலை நோய்களை விரைவாக குணமாக்கி உங்கள் ஆயுளை பாதுகாக்கும். சரியான நேரத்தில் சாப்பிட்றத மறக்கக்கூடாது. நீங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் விழிப்புணர்வு ரொம்ப தேவை. மே 11 7ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி பெறுவதால் வாழ்க்கை துணையிடம் ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மையும் கொஞ்சம் கோபமும் வெளிப்படும். சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள்லாம் அதிகரிக்கும் அபாயம் இருக்குது. உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி பொறுமை காத்தீங்க அப்படின்னா உறவு பலமாக இருக்கும். மே 14க்கு பிறகு உங்கள் லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் குருவோட இணைகிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும். தந்தையுடன் உறவு பலப்படும். அவரின் உடல்நல சீராகும். குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து புண்ணிய தலங்களுக்கு போக திட்டமிடுவீங்க. கல்வி மற்றும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சமாதிபதி சனி 6ல் இருக்கிறதால போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவீங்க. இது அற்புதமான வெற்றியை தரும். கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மே 14க்கு பிறகு 9ல்
உயர்கல்வி ஸ்தானம் லக்னாதிபதி சுக்கிரன் குருவோடு இணைகிறதால வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க விரும்புகிறவங்களுக்கு எளிதாகவே வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நுண்கலைகள் டிசைனிங் பயிலும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக அமையும். பரிகாரமாக நீங்கள் சப்தமஸ்தானத்தில் உள்ள செவ்வாயால் வரும் திருமண பிணக்குகளை தவிர்க்கவும், 8ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களால் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகளை குறைக்கவும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி ஆராதனை. லக்னாதிபதி சுக்கிரனின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க. இது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் நிதி பலத்தையும் ரெட்டிப்பாக்கும். மேலும் மே 15 முதல் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள சூரியனால் உடல்நல குறைபாடு ஏற்படாமல் இருக்க காலையில் ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் சமர்ப்பியுங்க. மேலும் சப்தம செவ்வாயால் ஏற்படும் ஈகோ மற்றும் கோபத்தை குறைச்சி திருமண பந்தத்தை வலுப்படுத்த செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய சுவாமி தரிசித்து சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க. அதிர்ஷ்டம் மற்றும் தெய்வத்தின் அருள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மே 14 அன்று லக்னாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீடு நுழைவதால் அதிர்ஷ்டம் துணை நின்று பணிகளை எளிதாக்கும். உங்கள் சிந்தனைகள்லாம் மேன்மை இருக்கும். வியாபாரத்தில் வேகம் எடுக்கும். மே 11 அன்று சப்தமாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது வியாபாரிகளுக்கு பெரும் லாபத்தையும் தைரியத்தையும் தரும். இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஈகோவை நீங்கள் தவிர்க்கணும். மேலும் மே 15 முதல் 8ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சாரம் திடீர் பண லாபங்களையோ அல்லது எதிர்பாராத தொழில் மாற்றங்களையோ கொண்டு வரும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மேலும் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தின் நலனை உறுதி செய்கிறதுல உங்களுக்கு கடினமான நேரமாக அமையுங்க. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான மனநிலைமையில் இல்லை. உங்களுக்கு சிலருக்கு உங்கள் தந்தையுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலை உருவாக தெளிவான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பெரியவர்களோட நீங்கள் எந்த விதமான மோதலையும் தவிர்க்க ஒரு செய்முறையை நீங்கள் பின்பற்றணும். குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கலாம். இதனால் நீங்கள் குழந்தைகள் மீது அதிக கவனம் செலுத்தி அவர்களின் செயல்பாடுகளை கவனமாக கண்காணிக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் குடும்பம், குறிப்பாக உங்கள் மனைவி மற்றும் தாய் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூடுதல் கவனமாக இருங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் நிகழும் சுக்கிரன் மற்றும் குருவின் சேர்க்கையின் காரணமாக நீங்கள் புதிதாக எதையாவது தொடங்க விரும்புவீங்க. மக்கள் உங்கள் பால் ஈர்க்கப்படுவாங்க. சூரியனின் பெயர்ச்சி புதிய திசைகளில் சிந்திக்க உங்களை தூண்டும். இது உங்கள் வேலை மற்றும் சமூக அடையாளம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும். மேலும் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும். சூரியன் மற்றும் புதனின் செல்வாக்கு நீங்கள் தெளிவாக சிந்திக்கவும் உங்கள் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தவும் உதவும். உங்கள் பேச்சால் மற்றவங்களை கவர முடியும். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. மேலும் உங்கள் திசையையோ அல்லது பாதையையோ மாற்ற விரும்புவீங்க. தொழில் சம்பந்தமான வேலைக்காக நீங்கள் பயணம் செய்ய நேரிடலாம். உங்கள் சொந்த திறமைகளின் மூலமாக தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவீங்க. மேலும் உங்கள் பணித்திறனால் உங்கள் மேலதிகாரிகளை கவர முடியும். மேலும் இந்த மாத நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்கும். உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். மேலும் உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவு செய்வீங்க. சனியின் தாக்கம் உங்களை சேமிப்பை நோக்கி தள்ளும். நீங்கள் எச்சரிக்கையோட விவேகத்தோடு செயல்படணும். எதிர்பாராத செலவுகள்லாம் திடீர்னு ஏற்படும். ஆனால் நீங்கள் உங்களால் அதை திறம்பட சமாளிக்க முடியும். மேலும் உங்கள் காதல் வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மே மாதம் அமையும். சுக்கிரனின் தாக்கம் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை கொண்டு வந்து உங்கள் துணையோட உங்களை மேலும் நெருக்கமாக்கும். திருமணமாகாதவர்களுக்கு ஒரு சிறப்பான துணையை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கையில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். அதனால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படையாக திறம்பட வெளிப்படுத்துறது ரொம்ப அவசியம். மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்க ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானின் இருப்பு அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். மனசில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள்லாம் நடக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும். மனோதைரியம் அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள்லாம் அனுகூலமாக நடக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும். லாபம் அதிகரிக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு விருத்தி அடைவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசில் தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க. விருப்பங்கள்லாம் கைகூட போகுது. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள்லாம் நடக்கும். ஆன்மீக நாட்டம் ஏற்படும். அரசியல் துறையினருக்கு கட்சி பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்கட்சியினரின் உதவிகள் கிடைக்கும். கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்பை ஒப்படைக்கும் காலகட்டம் இது. பதவிகளை பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது.
மேலும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் வெற்றி அடைவீங்க. உங்களை உதாசீனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் காலம் வரும். மூத்த கலைஞர்களின் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு அதிக வாய்ப்புகள்லாம் குவியும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூட போகுது. விளையாட்டுகளில் பரிசுகள் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆதரவால் அதிகமான மதிப்பெண்களை பெறுவீங்க. உடல் நலத்தினை பொறுத்த வரைக்கும் வயிறு உபாதைகள்லாம் ஏற்படலாம். வாயு சம்பந்தமான பொருட்களை மிதமான உண்பது நல்லது. மேலும் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செலவுகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்னாடி நல்ல நேரம் காலம் பார்த்து செய்கிறது நல்லது. வேலையில் இருந்த பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அதில் இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வரும். மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை. வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிரிகளின் தொந்தரவுகள்லாம் இருக்குமிடம் தெரியாமல் மறையும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். உங்கள் திறமை மேம்படும். கோரிக்கைகள் நிறைவேறும். விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். சக ஊழியர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலையின்றி தவிக்கும் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பரிகாரமாக நீங்கள் மகாலட்சுமியை வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும். மன நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், வெள்ளி. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.